ஃபேமிலிஸ். நமக்கு இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேமராமேன் இல்லை, அதனால நாங்களே நிலைமை ஆகி போச்சு மக்களே. நீங்களும் நல்லா கேமராமேனாக இருந்தால் சும்மா வந்து இங்கே எடுத்துடலாம். வாங்க. ஆமாம், என்னன்னா இப்போ என்னாச்சுன்னா மக்களே நல்லா கேட்டுடுங்க. நம்ம மச்சி வந்து என்னன்னு அந்த ராஜா கேமை கேட்டு ஒரு 500 ரூபா போட்டாப்புல. அது லாஸ்ட்டில் பட்டை போட்டாங்க உனக்கு. அவ்வளோதான், 500 ரூபா போட்டு 500 ரூபா இருந்திருந்தா ஆளுக்கு பிரியாணி தின்னுட்டு போயிருக்கலாம். இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான் மக்களே இவன். பாத்துருங்க, அது யார் இங்க பாருங்க, இந்த இன்ஸ்டாகிராம பார்த்து கெட்டா மக்களே இவன். மக்களே செலிபிரிட்டி அந்த மாதிரிலாம் நம்ம அவையில நம்ம ஃபாலோ பண்ணி வளர்த்து விட்டுருக்கோம்னு நினைச்சதுனால அவங்க நமக்கு நல்ல பேஜ் தான் தருவாங்கன்னு பார்த்து அவையில நமக்கு அடிச்சிட்டாங்க. அவைய நமக்கே பெரிய பட்டை அடிச்சிட்டாங்க. அவைய மட்டும்தான் அது லேண்டு காரு செயின் பங்கெல்லாம் எடுக்காம நமக்கு மட்டும் ஏன் மக்களே இப்படி பட்டையா வருது. அதுலயும் மொத்தம் நம்ம கன்னியாகுமரி சேர்ந்து நம்ம பிளாக் ராகவன் அன்ஃபாலோ பண்ணிட்டேன் மக்களே. ஏன்னா அவரு சரியான கூட்டாக்கர் மக்களே. கதையை கேளும். அன்னைக்கு என்னன்னா ராஜகேம்ல நான் ஏம் பண்ணி எனக்கு என் பிள்ளைக்கு செயின் எடுத்தேங்காரு. அன்னைக்கு ராஜகேம் எடுத்திருக்காரு, 200 மாடிஃபை பண்ணி எடுத்திருக்கேங்காரு. அன்னைக்கு என்ன கார் எடுத்திருக்கேங்காரு. இதெல்லாம் என்னால ஒரு 500 ரூபா போட்டேன், எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா கிடைச்சா லாபம். அந்த 100 ரூபாய்க்கு வழி இல்லாம 500 ரூபா போச்சு. அவன் லாபம் இருந்தா 500 ரூபா போச்சு. வர நினைச்சா 100 ரூபா போச்சு. லாஸ்ட்ல இவங்க பட்டை அடிச்சாச்சு. யாருக்குமே மூஞ்சி ஃபுல்லா 10 உழுது. குறைஞ்ச 10 என்ன பாருங்க மூஞ்ச பாருங்களா. ஒரு காடத்துக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். வந்து டம்மி பீஸ் ஆயிட்டான் இப்போ. 500 ரூபா போச்சு. ஆமா, அந்த 500 ரூபா இருந்தா அந்த 500 ரூபா வச்சு ஏங்கிட்டே இருக்கு மக்களே. நம்ம பிளாக் ராகவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மக்களே, ஒரு செயின் நான் அப்போ அந்த வீடியோ பார்த்தேன். சரி, பிள்ளை மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு, ஒரு செயின்லாம் வாங்கி கொடுக்காருன்னு. ஆனால் அவர் சொந்த பைசா எடுக்கல மக்களே, ராஜகம் எடுத்துக்காரு பாருங்க. அந்த வீடியோ நான் சுறுசுறுப்பாக பார்க்கேன். லாஸ்ட் பார்த்தா கொண்டு வர என்னத்தை போனதுக்கிட்டு இதை நான் எப்படி ஏன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜா நம்ம ஐடியில் ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கு, அதை தொட்டு ராஜா கேம்குள்ள போங்க. அந்த பர்சன்டேஜ் அதெல்லாம் நானும் தொட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போய் என்ன செஞ்சிட்டோம், போய் லிங்கை தொட்டாச்சு. தொட்டோன்னு பார்த்தா அது டெலிகிராம் வேற எங்கேயோ படத்துக்குள்ளே போகுது. சொல்ல விரும்பலை வந்து அப்படி போயிட்டு அதை நம்பி ஒரு தற்கூரி, இந்த தற்கூரி வந்து அப்படி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொண்ணு என்னன்னா கேட்டானா நம்ம ராஜ்மெண்டேஷன் எடுத்துக்கிடுவோமே. அவரும் சொல்லாரு, நான் இவ்வளோ பெரிய சங்கிலி எடுத்தேன். சரி, நம்ம அண்ணன் நல்லா வளர்ந்துட்டாரு. நம்ம தூத்துக்குடி சேர்ந்த நம்ம பக்கத்து மாவட்டத்து அண்ணன், நம்ம பக்கத்து பார்த்துலாம் உடனே வாடுன்னு நம்ம தூத்துக்குடி சேர்ந்த அண்ணன் நல்லா அப்படி ஒரு வளர்ச்சி வளர்ந்துட்டாங்கன்னு பார்த்தேன் மக்களே. ஆனால் அவரும் அப்படி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்களா? என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அவரும் லாஸ்ட்டு நான் இது எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிங்க்ல நம்ம ராஜா கேம் லேண்டு தான் நம்ம இப்படி லேண்ட மக்களை இவ்வளோ ரூபா நான் பெட்டு கட்டினேன் உடனே ஜெயிச்சிட்டேன் அப்படிங்காரு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு மட்டும் பெரிய பட்டையாக ராஜா கேம் போட்டு விடுது. அது என்ன இப்படி மக்களே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுதேன். நல்லா ட்ரஸ்டடான ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லேடுங்க. இந்த ஆன்லைன் கேமே வேண்டாம். உங்களை அப்படி பணத்தை அப்படி எப்படி சொல்றதுக்கு, நீங்களும் இவனே மாதிரி மத்தவனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பணத்தை ஏமாறு. நீங்க எப்படி சொல்றது, பணத்தை எப்படி சொல்றது அடுத்தவனுக்கு கொடுப்பேன்னு நினைச்சீங்கன்னா இதை விளையாடுங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து எதையும் சம்பாதிக்க முடியாது மக்களே. வேலைக்கு போய் உழைச்சாதான் சோறு திங்க முடியும். உட்கார்ந்த இடத்துல இருந்து அவன் சொல்லலாம் இவன் சொல்லலான்னு கேட்டு நீங்க எப்படி சொல்றது ஆன்லைன் கேம் அந்த கேம்னு விளையாடாதே மக்களே. என்ன பார்த்தா 500 ரூபா போச்சா புலம்புவான். இனி இந்த போன் அடிச்சா ஆளுக்கு போன் அடிச்சு இப்படி போச்சு அப்படி ஒரு ஆளு ஆகுவான். ஏய், என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஆமா, மேல இருந்து குதிக்க பார்க்க 500 ரூபாய்க்கு. ஆனா அந்த 500 ரூபாய்க்கு நம்மள தெரியும். இப்போ இந்த சும்மா அப்படி சொல்றதுக்கு ராஜான்னு சொல்றதுக்கு அவனும் இந்த பிளாக் ராகவனும் அது யாருக்குமே தெரியாது மக்களே. ஆனா நமக்கு தெரியும் அந்த 500 எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த இப்படி கொஞ்சம் சுருக்கு வெல்டிங் கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 500 வருது மக்களே. சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்க வேலை பார்க்குற இடம் பார்த்துடுங்க. இங்கதான் நாங்க வந்து டெக்கரேஷன் பண்றோம். இங்கே தான் பொருள் இருக்குது, டெக்ஸ்டைல் பொருள் இருக்குது, வெளியே இடத்துல பண்ணும். உங்களுக்கு எனக்கு எல்லா யூடியூபரும் கொஞ்சம் எனக்கு பெருமையாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில். ஆனால் எண்டிங்கில் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அந்த யூடியூபர்ஸ்லாம் பார்க்கும்ல எண்டிங்கில் எனக்கு தலை தொங்கி போயிடும். ஏன்னா மணி அடிச்சாச்சு, மணியே அடிச்சுட்டு மக்களே மணி அடிச்சு உனக்கு அவங்க 500 வராது. எப்படி சொல்கிறதுக்கு யூடியூபர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் செம்மையாக இருக்கும். நான் இப்படி இப்படி சொல்றது யூடியூப்ல வளர்ந்துட்டா நல்லா சரி எல்லாம் பொருளை எடுக்காவிட சூப்பர். இப்போ நான் இப்படி ஒரு பெருமையாக இருப்பேன். என்ன லாஸ்ட் எண்டிங்கில் பார்த்தா ஒரு சூதாட்டம். அந்த சூதாட்டத்தில் நம்மளே இருக்காவ நம்ம தான் அவையில தூக்கி விட்டுருக்கோம். நம்மள லாஸ்ட் தெருவில் விட்டு எம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு அப்படி ஆக்குறது. என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை.
என்ன மக்களே நம்ம செய்யறதுக்கு அதான் சொல்றேன், நல்லா ட்ரஸ்டான பேஜை நம்புங்க. ட்ரஸ்டானா நீங்க எதையும் நம்பாதீங்க. முதல்ல நீங்க வேலைக்கு போய் நல்ல வேலை உழைச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் கையில பைசா நிற்கும் சரிங்களா. போட்டு விளாட முடியாது. இவனை மாதிரி நாசமா போனா ஆன்லைன் கேம் விளையாடுங்க. நல்லா இருக்கணும்னா வேலைக்கு போய் சம்பாதிங்க. ஆனால் ட்ரஸ்ட் கேம் விளையாடலாம், ட்ரஸ்டபான கேம் விளையாடுங்க, பைசா போட்டு விளையாடாங்க. அது நம்ம தந்தா நல்லா வாங்கிடணும். வேற நம்ம கொடுக்கூடாது. நமக்கு தர மாதிரி ஏதாவது கேம் இருந்தா விளையாடுங்க. மற்றபடி இந்த அப்படி சொல்றது அவன் சொன்னா இவன் சொன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது. அடுத்தவன் சொல்லி நம்ம அப்படி சொல்ற நமக்கு எது இதா இருக்கோ நம்ம அதுதான் விளையாடலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதே மாதிரி நம்ம பிளாக் ராவணன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து நம்ம பிளாக் ராவணன் என்ன சொன்னாவ ராஜகேமுக்குள்ள உள்ள எனக்கு இப்படி பல்சர் 200 NS கிடைக்கும், கார் கிடைக்கும், பிள்ளைக்கு செயின் போடலாம் நினைச்சிடலாம். அது முடியாது, சினிமத்துக்கு முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ராஜா ஏதோ ஐடி உண்டு, அவங்க பையனை செம்மையா பேசுவான் மக்களே. அந்த பையன் எப்படி சொல்றது செம்மையா பேசுவான். அந்த பையனுக்கு நான் ஃபேன், புரியுதா. இருந்தாலும் அந்த பையனை வச்சு அந்த ராஜா சர்மா அபிஷியல் அப்படின்னு ஒண்ணு உண்டு மக்களே. எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. அப்போ அந்த பையன் சூப்பரா பேசுவான் மக்களே. அந்த பையனுக்கு நானே ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா பேசுவான். ஒரு சின்ன பையன் எப்படின்னா அந்த சின்ன பையனை வச்சு அன்னைக்கு சூதாட்டத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நான் அந்த ஐடியா அன்ஃபாலோ பண்ணிட்டேன். எனக்கு அந்த சூதாட்டம் சின்ன பையன், அந்த பையனுக்கு இன்னும் விவரம் தெரிஞ்சு அந்த சொத்த போல பையனை வச்சு சூதாட்டத்துக்கு பண்றாங்க. சரி பாத்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்போம் சரிங்களா. ஆனா அடுத்த வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், பாப்போம். பாய். நீங்க ஏமாந்துறாதீங்க, என்ன மாதிரி ஏமாந்துறாதீங்க. வேற பட்டம் தான் பாத்துடுங்க, பட்டாதான் மணிதான் ஒண்ணும் செய்ய முடியாது மக்களே. சீக்கிரம் பிச்சிடுமா பாத்துருங்க. ஆன்லைன் கேம் எதையும் விளையாடாதீங்க. ஆமா சொல்றதுக்கு வேலை செய்யுங்க, நல்லா இருங்க. உத்தமர் ஃப்ரெண்ட்ஸ், உத்தமர் சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுடுங்க. 500 ரூபா போட்டு ஏமாந்தோம்னு சொல்லலாம், பார்த்து எடுத்து பண்ணுங்க. செலிபிரிட்டிஸ்லாம் சொல்றா சரி நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் இது பண்ணேன். நம்ம அதுல யாரை பாராட்டணும் மக்களே. நம்ம பணவடி வந்து நம்ம அண்ணன், நான் அவன் இல்ல, நம்ம அவர் தான் அந்த ஆன்லைன் கேம் அலற விடுவார் நம்ம அண்ணன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அவரே பார்த்து வரணும். பக்கத்து ஊர் தான், வேற ஒண்ணும் இல்ல. காவனத்துல இருந்து பக்கத்துல போய் எட்டி பார்த்தா பணவடி நம்ம பக்கத்து ஊர் தான். நம்ம அண்ணன் அந்த அண்ணன் சொல்றதை நீங்க கேளுங்க, வேற யாருமே கிடையாது. ஆனா அந்த அண்ணனுக்கு ஃபாலோவர்ஸ் கூட மாட்டேங்க மக்களுக்கு. சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்படி இந்த சூதாட்டம் அப்படியே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பணவடி அந்த அண்ணன் இன்ன வரைக்கும் எந்த ப்ரொமோஷனும் பண்ணல. அவர் முடி நட்டதுக்கு எப்படி சொல்றது, அவருக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுதான் அந்த முடி வெட்டு நட்டதை அவரு உங்களுக்கு லாக் பண்ணி பண்றாரு, புரியுதா. அந்த முடி வளர்ந்துருக்கனால அது பண்றாரு. அதுக்கு அவர் பாருங்க, எனக்கு சீக்கிரம் வளர்க்க வந்துடும், இவனுக்கு என்ன சீக்கிரம் வளர்க்க வந்துடும். ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இவனை நானும் என்ன எங்க போனியா அங்கதான் போய் இவனையும் காட்டுறேன் பாத்துடுங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நம்ம சும்மா பிறவில அழகா அப்படிதான் இருக்கும். ஒருத்தல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிற காலத்து கீழ நான் அவன் இல்ல, நம்ம அண்ணன் ஐடி பேர் மறந்து போச்சு உனக்கு. அண்ணன் எதையும் ப்ரொமோஷன் பண்ண மாட்டாவ. அவரே மாதிரி எப்படி சொல்ற, அவர் சொல்றதை கேட்டு நல்லா இருங்க மக்களே. அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னா வரும், கன் மாதிரி பாருங்க. நம்ம டொக்கு தம்பி அடுத்த நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அடுத்த லாக் உங்களுக்கு வரும். பாய்.